குற்றங்களும் அதற்குரிய தண்டனைகளும் என்னும் தலைப்பின் கீழாக பல்வேறு செய்திகளை பார்த்து வந்தோம். அதனை தொடர்ந்து இன்றைய தினம் அல்லாஹ் புறம் பேசக்கூடிய, குறை சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு ஏராளமான தண்டனைகள் இருப்பதாக குர்ஆனுடைய வசனத்திலே குறிப்பிடுகிறான். இது போன்ற பண்புகள் உடையவர்கள் உண்மையான முஃமின்களாக இருக்க மாட்டார்கள் எனவும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வயலுல் லிக்குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, குறை கூறும் புறம் பேசும் ஒவ்வொருவர்கள் மீதும் கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தில் குறிப்பிடுகிறான். இந்த மாதிரி செய்யக்கூடியவங்க அவங்க மீது அல்லாஹுடைய கேடு தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கடும் சொற்களை பயன்படுத்தி இந்த வசனத்திலே பேசுகிறார். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிற நேரத்தில் ஒலா தஜஸ்ஸசு ஒலா தஹஸ்ஸசு ஒலா தஜாசது, நீங்கள் ஒருவரை ஒருவர் குறை சொல்லிக் கொள்ளாதீர்கள், புறம் பேசிக்கொள்ளாதீர்கள், பிணங்கி கொள்ளாதீர்கள். இதெல்லாம் கடைசியில் ஒரு வெறுப்பு தட்ட ஆரம்பிச்சிடும், பிணப்பு ஏற்படும், நீங்கள் பிரிஞ்சு போயிடுவீங்க, உங்களுக்குள்ளே ஒரு சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிடும், உங்களுக்குள்ளே ஒரு முஹப்பத் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதரவங்க இந்தளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் ஏற்படுத்திடும்னு சொல்லி சொன்னாங்க. நபிகள்னா அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகின்ற பொழுதும் கூட இந்த குறை கூறி புறம் பேசக்கூடிய விஷயத்தை எந்த அளவுக்கு சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பெரிய ஒரு தப்பாக, ஒரு பாரதூரமான ஒரு குற்றமாக அல்லாஹ் பேசுகிறான். ஐயக்குல லஹ்ம அஹீஹி மைத்தா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். உன் சகோதரனுடைய மாமிசத்தை நீங்கள் சாப்பிட விரும்புவீர்களா? அல்லாஹ் அதுக்கு பதிலும் சொல்லுகிறான், நீங்கள் அதை வெறுப்பீர்கள் அல்லவா? அதுபோன்று குறை கூறக்கூடிய, அதுபோன்று மற்றவர்கள் விஷயத்தில் நீங்கள் வெறுக்கணும், புறம் பேசக்கூடிய விஷயங்களை வெறுக்கணும்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ இந்த மாதிரி குணாதிசயங்களுடையவர்கள், இந்த மாதிரி எண்ணங்களுடையவர்கள், இந்த மாதிரி செயல்படக்கூடிய விஷயங்கள் அது ஈமானுக்கே பாதிப்பு ஏற்படுத்த ஒன்று. ரெண்டாவது, இது போன்ற குற்றங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் மறுமையில் தண்டனையும் கொடுக்குறான். ஏன்னா மற்றவங்களுடைய மான மரியாதை கீறி கிழிக்கிற மாதிரி தானே இது, மற்றவங்களுடைய கண்ணியத்தில் கை வைக்கிற மாதிரி தானே, மற்றவங்களுடைய இஸ்ஸத்தை சீர்குலைக்கிற மாதிரி தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்ன திமாஅக்கும் அம்வாலக்கும் ஆராதக்கும் ஹராமும் கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா வஃபி பலதிக்கும் ஹாதா வஃபி ஷஹரிக்கும் ஹாதா. இந்த மாதம் எந்த அளவிற்கு புனிதமோ, இந்த நாள் எந்த அளவிற்கு புனிதமோ, இந்த மக்கமா நகரம் எந்த அளவுக்கு புனிதமோ, அதுபோன்று ஒரு மனிதனுடைய மானமும் புனிதம் அப்படின்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் என்றார்கள். அதில் கவனம் செலுத்தணும் அப்படின்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது போன்ற புறம் பேசி குறை சொல்லி அடுத்தவங்களுடைய மான மரியாதையை நாம் கீறி கிழித்து விட்டோம் என்றால், இந்த அடியானுக்கு அல்லாஹ் மறுமையில் கொடுக்கிற தண்டனையை பற்றி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் குறிப்பிடக்கூடிய நேரத்திலையும் கூட சாதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லலை. மறுமையில் இந்த அடியானுடைய நகங்கள் எல்லாம் செம்பினால் மாற்றப்படுமாம். செம்பினால் மாற்றப்பட்ட அந்த நகங்களை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சமுதாயத்தை நான் பார்த்தேன், அந்த சமுதாயம் தங்களுடைய நகங்கள் செம்பினால் மாற்றப்பட்ட சமுதாயம், தங்களுடைய கைகளை வைத்து கொண்டு செம்பினால் மாற்றப்பட்ட அந்த நகங்கள் மூலமாக தங்களுடைய முகங்களையும் தங்களுடைய மார்பகங்களையும் கீறி கிழித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் யார் என்று நான் கேட்டேன். உடம்பு போட்டு அவங்களுக்கே வதைப்படுத்தி கொள்கிறார்கள். அப்போ அல்லாஹுடைய தூதர்களுக்கு சொல்லப்பட்டது, இவர்கள் தான் புறம் பேசி குறை சொல்லிய சமுதாயம், அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களுக்கு இது போன்ற தண்டனையை கொடுத்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நினச்சி பாருங்கள், நம்ம கைகளில் இருக்கக்கூடிய நகங்கள் செம்பினால் மாற்றப்பட்டு நம்மை நாமே முகங்களையும் மார்பகங்களையும் கீறி கிழித்து கொள்வோமாம். அப்போ என்ன காரணம்னா, இந்த புறம் பேசக்கூடிய விஷயங்கள், இது போன்ற விஷயங்கள் இருக்கிற காரணத்தினால் இது போன்ற தண்டனைகளை அனுபவிப்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி மறுமை நாளில் நன்மைகள் செய்யக்கூடிய பல நன்மைகள் நாம் செய்து கொண்டு வருவோம். அல்லாஹுக்கு முன்னால் நாம் யாரை பற்றி குறை பேசினோமோ, யாரை பற்றி நாம் புறம் பேசினோமோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்களாம். நம்முடைய நன்மைகள் அனைத்தும் தீமைகளாக மாற்றப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிடுறாங்க. நான் என்னையை பற்றி இப்படி பேசியிருக்கான், அதான் நான் காசை வாங்கின திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னேன், ஆனால் இந்த வீக்னஸை 4 பேருக்கு சொல்லியிருக்கிறான். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா அப்படியே பட்டியல் போட்டு சொல்லுவாராம். எல்லாம் இந்த மாதிரி ஒரு மறைமுகமாக ஒரு அமானியமாக ஒரு விஷயத்த சொன்னேன், அது ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டான்,
அப்படிங்கிற அந்த அடியானை பற்றியான கம்ப்ளைண்ட் சொல்ல 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 நன்மைகள்லாம் தீமைகளாக மாறி மலையளவுக்கு நன்மை கொண்டு வந்தவன் மலையளவுக்கு தீமையை கொண்டு போவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிடுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது போன்ற குறைகள் இருக்கக்கூடியவர்கள், மற்றவர்கள் விஷயத்தில் புறம் பேசக்கூடியவர்கள், அல்லாஹ் இந்தளவுக்கு கண்டிப்பு சொல்லக்கூடிய காரணத்தினால் இந்த விஷயத்தில் நாம் ஜாக்கிரதையாக இருப்போம், நம்முடைய ஈமானை பாதுகாப்போம். இதனுடைய விளைவிலிருந்து அல்லாஹ் நம்மை இம்மையிலும் காப்பாற்ற வேண்டும், மறுமையிலும் காப்பாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கினார். சுப்ஹானல்லாஹ்.